திருமாவளவன் அவர்களுடைய அணுகுமுறை என்பது இரண்டு சமூகங்களை மோதவிட்டு அதிலே அரசியல் சுயலாபம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது. ஆனால் அந்த அணுகுமுறையை மாற்றி ஒரு நல்ல அணுகுமுறையோடு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செயல்பட்டு வந்தார். நல்லது செஞ்சால் சிறுத்தைகளுக்கு பிடிக்காது, வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு. இப்போ அங்க டிஜிபி ஆபீஸ்க்கு இவர் போறாரு, டிஜிபி ஆபீஸ் வாசல்ல நடந்திருக்கு, எல்லாம் போலீசார் 1-2 பேர் இருந்திருக்காங்க, அங்க பாதுகாப்புக்கு இருந்த போலீசார், அங்கேயே கேமராக்கள்ல எல்லா காட்சியும் பதிவாயிருக்கு. அங்க ஊடகவியலாளர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல மிக தெளிவா தெரியுது, அவங்க திருமாவளவன் வாழ்கங்கிறாங்க, எங்க தலைவரை வந்து நீ மோசமா பேசுறேன்னு சொல்றாங்க, செருப்பெடுத்து வீசுறாங்க, அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் காட்டுறாங்க, அதுல நம்பர் பிளேட் இல்லை, அந்த வண்டியிலிருந்து ராடு எடுக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தை கட்சி கடுமையான மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறது. அவரை ஏதேனும் ஒரு வகையிலே தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறத அப்படிதான். அவங்க வந்து திரும்ப அவங்களுடைய கட்சி தொண்டர்களை மிக தப்பாக வழிநடத்துறாரு. அடங்கமறு, அத்துமீறு, திட்டமிடு, திமிரி எழு, திருப்பி அடி இப்படியெல்லாம் பேசுகிறாரு. யார் அதிகமாக வழக்கு வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கட்சி பொறுப்புங்கிறார். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பறையர் சமூக மக்களுக்கு நல்வழி காட்டி வரக்கூடிய, பல நன்மைகளை செய்து வரக்கூடிய ஒரு நல்ல தலைவராக உருவெடுத்து வருகிறார். அவர் வந்து மக்கள் மத்தியில் சொல்றதே பறையர் சமூக மக்களுடைய முன்னேற்றம், அதே நேரத்தில் பிற சாதி மக்களோடு இணக்கம். அனைத்து சமுதாய தலைவர்களுடைய கூட்டத்திலும் அவர் சென்று பங்கெடுத்துக் கொள்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியோடு நட்பு பாராட்டுகிறார்.